வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை ஒப்படைக்க இன்று கடைசி நாள். வரும் 16ஆம் தேதி வெளியாகிறது வரைவு வாக்காளர் பட்டியல். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பிரச்சார பரப்புரையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2021 தேர்தலை விட கூடுதல் வாக்குகளை பெற வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் பாடுபட வேண்டும் என மு.க.ஸ்டாலின் அறிவுரை. (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி சூளுரை. அதிமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது எனவும் ஆவேசம். ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்பொழுது எந்த நிலையில் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை. அதிமுக கூட்டணி 70 தொகுதிகளை கூட வெல்ல வாய்ப்பு இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆருடன். 70 தாண்ட மாட்டாங்க அவங்க. திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கம். அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கம் நாளை தொடக்கம். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை படையூரில் தாவேக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உடன் கட்சித் தலைவர் விஜய் இன்று முக்கிய ஆலோசனை. தேர்தல் பிரச்சாரம், அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் மற்றும் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் உடல்நலக்குறைவு காரணமாக விடுவிப்பு. ஊழல் தடுப்பு டிஜிபி அபய்குமார் சிங் டிஜிபி பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என தமிழக அரசு அறிவிப்பு. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நாளை மாபெரும் அறப்போராட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. தன்னை டெபாசிட் இழக்க செய்ய நெல்லை தொகுதியில் போட்டியிட போகிறாரா செங்கோட்டையன்? பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி. இன்றைக்கு ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். அதை பற்றி நான் குறை சொல்ல முடியாது. அந்த இயக்கம் இன்னும் வளர்ந்து வரவில்லையே, எடுத்த உடனே நாளைக்கு ஆட்சியிலே வருவோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் என்று தான் நான் கேட்கிறேன். ஒருவேளை என்னை டெபாசிட் இழக்க செய்வதற்கு அவர் திருநெல்வேலியே வந்து அவர் போட்டியிடப் போகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் முக்கிய ஆலோசனை. நடத்தை விதிகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து காவல்துறை, சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட 15 துணை அதிகாரிகளுடன் விவாதம். தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 68,467 இருந்து 75,000 அதிகரிப்பு. பரிந்துரையின் அடிப்படையில் புதிதாக சுமார் 6,000 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழகத்தில் மின்னணு வாக்கு பதிவு இயந்திரங்கள் முதல்நிலை சரிபார்ப்பு பணி இன்று தொடக்கம். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரை பணி நடைபெற உள்ளதாக தகவல்.
டிக்டோஜாக் அமைப்பினர் வேலைநிறுத்த செய்தால் சம்பளம் கிடையாது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை. நாளை நடைபெறவிருந்த டிக்டோஜாக் அமைப்பினரின் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. காணொலி வாயிலாக நடைபெற்ற டிக்டோஜாக் உயர்மட்ட குழுவின் அவசர கூட்டத்தில் முடிவு. தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூவிற்கு ஐநா சபையின் உயரிய சுற்றுச்சூழல் விருதான சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருது. காலநிலை மாற்றத்தின் தீவிர விளைவுகளை மட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழகத்தில் செயல்படுத்திய திட்டங்களுக்காக வழங்கி கௌரவிப்பு. தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். கனிமவள ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாற்றுத்திறனாளிகள் அளிக்கும் விண்ணப்பங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும். அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப தலைமைச் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எண்ணெய் நிறுவனங்களின் சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் PR பாண்டியனுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை. தண்டனையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல். சக குடிமகனின் உரிமைகளை பாதுகாப்பது ஒரு பகிரப்பட்ட கடமையாகும். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாகு. காசா அமைதி திட்டத்தை முன்கூட்டியே செயல்படுத்த பிரதமர் மோடி ஆதரவு. ஓமன் நாட்டுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்துகிறது இந்தியா. ஒப்பந்தத்தில் கையெழுத்திட பிரதமர் மோடி அடுத்த வாரம் ஓமன் செல்ல உள்ளதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் எம்பிகளுக்கு இன்று விருந்தளிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கூட்டணியை வலுப்படுத்துவது மற்றும் சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். இந்தியாவிற்குள் ஊடுருவியர்களை நீக்கவே வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். SIR நடவடிக்கையின் மூலம் இந்தியர்கள் மட்டுமே வாக்களிப்பதை உறுதி செய்ய முடியும் என்றும் அமித்ஷா திட்டவட்டார். காங்கிரஸ் ஆட்சியில்தான் முதலாக SIR பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஹரியானா, பீகார் மாநிலங்களில் வாக்கு திருட்டு என்ற ராகுல் காந்தியின் புகாருக்கு அமித்ஷா பதிலடி. ஹரியானா மாநில வாக்கு திருட்டு குறித்து வாதிக்க தயாரா? மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ராகுல் காந்தி சவால். हमें बता दीजिए. Actually, let us have a debate on my press conference. Yes. Let us go. Yes. Let us have very good idea. Let us have a debate on my press conference. Amit Shah ji, I challenge you. I challenge you to have a debate on the 3 press conferences. Please, please, please. ठीक है, बैठ जाइए. प्लीज बैठ जाइए. मान्य, प्लीज मान्य, आपने बात की थी. SIR மற்றும் வாக்கு திருட்டு குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் விளக்கத்திற்கு எதிர்ப்பு. மக்களவையில் இருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு.
திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிரான தீர்மானம் அர்த்தமற்ற ஒன்று. வாக்கு வங்கியை காப்பாற்றிக் கொள்ள திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா விமர்சனம். உங்கள் குடும்பம் நாட்டின் சட்டம் ஒழுங்கை எப்போதும் மதித்தது இல்லை. மக்களவையில் பிரியங்கா காந்தியை சாடிய பாஜக எம்பி கங்கனா ரணாவத். மகாராஷ்டிராவில் சிறுத்தை வேடமிட்டு சட்டமன்றத்திற்குள் வந்த எம்எல்ஏவால் பரபரப்பு. தனது தொகுதியில் சிறுத்தை தாக்குதல் குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தல். பாதுகாப்பு அளிக்க அமெரிக்கா தயார் எனில் அடுத்த 90 நாட்களில் யுக்ரைனில் தேர்தலை நடத்த தயார். போர் தொடர்ந்தாலும் தேர்தலை நடத்த வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்திய நிலையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பதில். சென்னையில் நடைபெற்ற ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஜெர்மனி அணி சாம்பியன். ஷூட் அவுட் முறையில் 3-2 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தி மகுடம் சூடியது. ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பையை போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றது இந்திய ஆடவர் அணி. 3ஆம் இடத்திற்கு நடைபெற்ற போட்டியில் 4-2 என கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி அசத்தல். ஜூனியர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் மகுடம் சூடிய ஜெர்மனி அணிக்கு கோப்பை வழங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஸ்பெயின் அணி வீரர்களுக்கு வெள்ளிப் பதக்கம், இந்திய அணி வீரர்களுக்கு வெண்கலப் பதக்கம் வழங்கி வாழ்த்து. இருபத்தி 3வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடக்கம். வரும் 18ஆம் தேதி நடைபெறும் விழாவில் 51 நாடுகளைச் சேர்ந்த 122 திரைப்படங்கள் திரையிடப்படுகிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 3,14,000 கோடி ரூபாயை இந்தியாவில் முதலீடு செய்கிறது அமேசான். நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என அமேசான் நிறுவனம் அறிவிப்பு.